கமலஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவரவுள்ள அமரன் திரைப்படத்தை தடை செய்ய கோரி இன்று தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி கமலஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயனை எதிர்த்து தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். தமிழ் சினிமா சிறுபான்மை சமூக மக்கள் மீதும் குறிப்பாக காஷ்மீர் மக்கள் மீதும் காழ்ப்புணர்ச்சியை வெறுப்பை கக்கி வந்தது. காஷ்மீர் மக்களின் தாய் பூமி தற்போது மத்திய அரசால் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டும் கூட அதை எதிர்த்து போராடக்கூட சக்தியற்ற மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழலில் சற்று அமைதியாக இருந்த தமிழ் சினிமா இப்போது மீண்டும் சிறுபான்மை மக்கள் மீதான கருத்து தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் இராணுவத்திற்கு எதிராக போராடுவது போலவும் சமூக நல்லிணக்கத்திற்கு ஆபத்து ஏற்படுத்துவது போலவும் காட்சிகள் இந்த அமரன் பட டீசரின் மூலம் பரப்பப்படுகின்றன. அறிவு சமூகமாக இருக்கிற தமிழ் சமூகத்தின் காதுகளுக்கு விஷச்செய்தியை இந்த பட டீசர் சொல்கிறது. இந்த படம் எதிர்காலத்தில் வெளிவந்தால் பொது அமைதிக்கு நிச்சயமாக பங்கம் ஏற்படுத்தும். இந்த அமரன் படத்தின் தயாரிப்பாளர், நடிகர் ஆகியோருக்கு தனது கடுமையான கண்டனத்தை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசும் இத்திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நெல்லை மேலப்பாளையம் ரவுண்டானாவில் கமல் சிவகார்த்திகேயன் உருவ பொம்மை உருவப்படம் எரித்தும் கிழித்தும் கடுமையான கண்டனத்தை தமிழக அரசுக்கு வெளிப்படுத்த சாலைகளில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனை நெல்லை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தங்களுடைய கருத்துக்களை சொல்ல விடாமல் கடுமையாக அடக்குமுறையை கையாண்டு காவல் அதிகாரிகள் அவர்களை உடனடியாக கைது செய்து வேன்களில் ஏற்றிச் சென்றனர். இதில் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தியவர் மாவட்ட செயலாளர் ஜமால், தென்மண்டல செயலாளர் அப்துல் ஜாபர், மாநில செயலாளர் தாலை உமர் பாருக், மாநகர செயலாளர் பாலை சேக், மாவட்ட துணை செயலாளர் முத்துவீரன், இளைஞரணி அப்பாஸ், மேலப்பாளையம் பகுதி பக்ருதீன், சரீப் அலி, ஜின்னா, சோசப் ஜலீஸ், சுலைமான், பாலை பகுதி ஹனீப், முத்துக்குமார், மானூர் ஒன்றியம் செயலாளர் ஷோயல், தெற்குப்பட்டி ரஃபீக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டி. அமைதி பூங்காவான தமிழகத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரித்து எடுக்கப்பட்டிருக்கின்ற அமரன் படத்தை தடை செய்ய கோரி இன்று தமிழக மக்கள் ஜனநாயக சார்பாக தமிழகம் முழுவதும் கமலஹாசனை உருவமை எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்த ரவுண்டானாவில் வைத்து இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு எங்கள் காவல்துறை அனுமதி மறுக்கிறது. தமிழக அரசு உடனடியாக இந்த அமரன் திரைப்படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும். தொடர்ந்து இஸ்லாமிய விரோத போக்கோடு தொடர்ச்சியாக படம் எடுத்து இந்த தமிழக மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கமலஹாசனை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவருக்கு இந்தியா கூட்டணியில் இடம் கொடுக்கக்கூடாது. இப்படி இடம் கொடுத்து அவருக்கு இந்தியா கூட்டணியில் எம்பியாக இடம் கொடுத்தா, தேர்தலுக்கு இடம் கொடுத்தா கண்டிப்பாக நிச்சயமாக இஸ்லாமியர்கள் அவருக்கு எதிராக வாக்கை செலுத்துவார்கள். கமலஹாசனை தேர்தலில் கண்டிப்பாக தோற்கடிப்போம். தொடர்ந்து விஸ்வரூபம் போன்ற படங்களை எடுத்து இஸ்லாமியர்கள் தொடர்ந்து சித்தரித்து தீவிரவாதியை சித்தரித்துக் கொண்டிருக்கிற இந்த கமலஹாசனை வன்மையாக கண்டிக்கின்றோம். கமலஹாசனை எடுத்த இந்த அமரன் திரைப்படத்தை உடனடியாக தடை செய்யணும். எந்த தேட்டரையும் நாங்கள் நிச்சயம் விட மாட்டோம், திரையோட விட மாட்டோம். அந்த தேட்டர்கள் முன்னாடி நின்று நாங்கள் நிச்சயம் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள் நடத்துவோம். தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்த கமலஹாசன் உடனடியாக திருந்த வேண்டும். அவருக்கு நிச்சயமாக நாங்கள் தேர்தல் வாக்கு சீட்டு மூலம், எங்களுடைய வாக்கு மூலம் கமலஹாசனை தோற்கடித்து இது போன்ற இந்த படம் எடுக்கக்கூடிய துப்பாக்கி, இது போன்ற படங்களை எடுக்கக்கூடிய நடிகர்களுக்கு எங்களுடைய இதை காட்டுவோம், வலிமையை காட்டுவோம். தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்கீங்க, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான, சிறுபான்மைக்கு பாதுகாப்பான நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் சிறுபான்மைக்கு பாதுகாப்பான இருந்தீங்கன்னா உடனடியாக இந்த அமரன் படத்தை தடை செய்யணும். இஸ்லாமிய மக்களுக்கு நெஞ்சில் பால்வாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விஸ்வரூபம் படத்தில் ஏற்கனவே இந்த அம்மையார் விஸ்வரூபம் படத்தை தடை பண்ணாங்க, அதில் உள்ள காட்சிகள் நீக்கினாங்க. அதே போல் இப்போ இந்த அமரன் படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த அமரன் படத்துலையும் இஸ்லாமியர்கள் விரோதமான காட்சிகள் இருக்கு, இஸ்லாமிய தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களாக அண்ணன் தம்பியா மாமன் மச்சானாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கும் சண்டையிடக்கூடிய ஒரு வகையில் இந்த படம் அமைந்திருக்கு. உடனடியாக தமிழக அரசு மத பிரச்சனைகள் வரும் முன்னாடி உடனடியாக என்ன செய்யணும், இதை தடை செய்யணும். கமலஹாசனை கைது செய்யணும் கேட்டுக்கிறோம். கமலஹாசன் மட்டுமல்லாமல் சிவகார்த்திகேயனை என்ன செய்யணும், கைது செய்யணும். இது போன்ற படங்களில் இது போன்ற நடிகர்கள் நடத்துறதுக்கு, நடிக்கிறதுக்கு அச்சப்படணும். அந்த வகையில் அடுத்த கட்ட எங்களுடைய போராட்டங்கள். இன்று கமலஹாசனையும் சிவகார்த்திகேயனையும் கண்டிக்கும் வகையில் அவருடைய உருவமையை எரிக்க முயற்சி தான் காவல்துறை தடை பண்ணது. காவல்துறை இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எங்களோட உணர்வுகளை வெளிக்காட்ட கூட தடை செய்கிறது. தமிழக காவல்துறை இது திராவிட மண் என்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு எந்தவித உணர்வுகளுடைய
ஒரு உணர்வை கூட வெளிப்படுத்தக்கூடிய முடியாத சூழ்நிலையில காவல்துறை எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது. தொடர்ச்சியாக இஸ்லாமிய விரோத போக்கோடு செயல்படுகின்ற கமலஹாசனை சிவகார்த்திகேயனையும் உடனடியாக கைது செய்யணும். அவர்களுடைய நடித்திருந்த படத்தை தடை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். அப்துல் ஜப்பார், மாநில செயலாளர் மக்கள் ஜனநாயக